உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க. they sleep less than 5 hours per day. 5 ல இருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாவே இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? தூங்குனாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்துல நல்லா தூங்காதவங்க. ஹைட் ரொம்ப முக்கியம். தூங்கணும். மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்க உங்களுடைய இதை பாருங்க. கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைலை தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா அது என்ன, அந்த டைம்ல என்னோட பிரெயினை வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது, என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, என்னுடைய ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ப்ளூ லைட் இருக்கக்கூடாது. குண்டு பல்ப் வந்து ப்ளூ லைட் இருக்கக்கூடாது. ரெட் அண்ட் எல்லோ லைட் இருக்கலாம். லைட் ரெட் ஆர் எல்லோ லைட் இருக்கலாமா? லைட் வந்துட்டு சின்ன 0 வாட்ஸ் லைட். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல பூச்சிகள் வரும், இல்ல குழந்தைங்க வந்துட்டு நைட்ல வந்து உச்சா போயிட்டாங்கன்னா, இல்லைன்னா நம்ம வந்து அவங்க சப்போஸ் அவங்க மேல கால் போட்டோம்னா இந்த மாதிரி ப்ளூ லைட் அந்த குழந்தையோட தூக்கத்தை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இந்த ப்ளூ லைட் எதுல தெரியுங்களா அதிகமா இருக்கு? இந்த குண்டு பல்பை விட 1000 மடங்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல இருக்கு. இந்த மொபைல்ல இருக்கிற லைட் வந்து கண்ணில் இப்ப டேரக்டா டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் கண்ணிலே ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன், 5 நிமிஷம் நான் உங்களை அடிச்சு பார்த்துட்டே இருக்கேன். நான் அந்த டார்ச் எடுத்தப்பறம் கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு பிளர் விஷன் இருக்கும், உங்களால ஃப்ரீயா பார்க்க முடியாது. நீங்க நினைக்கிறீங்க மொபைல்ல ஸ்கிரீன் லைட் குறைச்சிக்கிறேன், ஆனா இது ரேடியேஷனா நான் கீழே வச்சிடுறேன் அப்படின்னா என் கண்ணோட ரெட்டினா டேமேஜ், அதாவது வயசாகி சுகர் வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறம் கண்ணில் ரெட்டினா டேமேஜ், பார்வை பறி போய் விட்டுறது அப்படின்னு விளம்பரம்லாம் பார்த்தோன்னே பயப்படும்ல, அதெல்லாம் 70 வயசுல வரத 7 வயசு குழந்தைக்கு வந்து ரத்த கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம். பகல்ல நம்மளுக்கு தூக்கம் வரலாம்ல, பகல்ல தூக்கமே வர மாட்டேங்குது, ராத்திரியில தூக்கம் வருது. ஏன் அப்படி? நான் பகல்ல தூங்கிட்டு நைட்ல வேலை பார்க்கலாம்ல, ஏன் அப்படி? எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்கு. அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அது சுரந்து செக்ரீட் பண்ணாதான் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும். எப்பவுமே ராத்திரியில அது கூடும், நைட்ல அது குறையும். எப்படி ராத்திரியில கூடி நைட்ல குறையுது? எப்பெல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்பெல்லாம் என் பீனியல் கிளாண்ட் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மெல்டோனின் செக்ரேட் ஆகுது. என் சுற்றி வெளிச்சம் இருக்கு. இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கல்ல கட்டினது கிடையாது, இது தோல், மெல்லிசான தோல். இதுக்குள்ள லைட், நான் தூங்கிட்டு இருக்கேன், நீங்க லைட் அடிச்சா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இது ஸ்கின், இது வந்து பெனிட்ரேட் பண்ண முடியும் லைட். இதில் இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொரு குழந்தைங்களும் இதை மாத்திக்கணுன்ற ஒரு ஆதங்கத்தோட ஒரு ப்ரேயர்ஸோட சொல்றேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட ஜென்ரேஷனை காப்பாற்றணுன்ற ஒரு பெயின் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த நான் தூங்க போகும்போது இந்த குழந்தைங்க ஒரு 3 வயசுலேருந்து வச்சுக்கோங்க, ஒரு வயசுலேருந்து ஒரு குழந்தை பார்க்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ராத்திரி தூங்கணும், மெலட்டோனின் செக்ரீட் ஆகணும், இருட்டாகணும். ஆனால் சுற்றி இருட்டாக இருக்கும்போது நான் கண்ணை மூடினா எனக்கு இருட்டாக தான் இருக்கும் இல்லையா? நான் வந்து மொபைல் தூங்க போகிறதுக்கு ஒரு 2 hours மட்டும் யூஸ் பண்ணுறேன். இல்லை ஒரு 24 ஹவர்ஸில் லெஸ் தேன் 5 years கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம், காலைல ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிடும்போது, மதியானம் சாப்பிடும்போது தான் ஃபோன் கொடுக்குறேன்பாங்க அம்மாங்களாம். அம்மாங்க நான் என் பிள்ளைக்கெல்லாம் ஃபோன் கொடுக்குறதில்ல டாக்டர், சாப்பிடும்போது மட்டும்தான் காமிப்பேன். உன் பிள்ளை எவ்வளோ நேரம் சாப்பிடும்? ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் சாப்பிடும். அது வந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு காலை ஒரு தடவை சாப்பாடு கொடுப்போம், மதியானம் ஒரு தடவை கொடுப்போம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்போம், நைட் ஒரு தடவை கொடுப்போம். அப்போ 4 மணி நேரம் பார்க்குது. அந்த மாதிரி பார்க்குற குழந்தைக்கு சுற்றி இருட்டாக இருக்கும் பொழுது கண்ணை இப்படி மூடும் போது, என் சுற்றி இருட்டாக இருக்கும்போது என்னோட கண்ணோட விழித்திரைக்குள்ள பளிச்சு வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும்.